பாரத பிரதமர் இந்தியாவின் பிரதமராக 12 வருஷம் 12 இயர்ஸ் போன வாரம் முடிஞ்சிட்டாரு. அவர் கூட அவர் குஜராத்தில் சீஃப் மினிஸ்டரா இருக்கிற டைம்லயும் அதுக்கப்புறம் பிரதமரான பிறகும் 20 வருஷம் அவர் கூட நெருங்கி பழகிற அனுபவம் எனக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்திலிருந்து நான் இவ்வளோ கத்துக்கிட்டேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அவர் என்ன பிரைம் மினிஸ்டர்னா கன்விக்ஷன். எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும், எந்த பாலிசி எடுத்தாலும், எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் அந்த ப்ரோக்ராம் மேல இருக்கிற கன்விக்ஷன், தன்னம்பிக்கை அபாரம். இப்போ ஞாபகம் இருக்கு, சீஃப் மினிஸ்டராக சார்ஜ் எடுத்த பிறகு ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வயசான மனிதர் வந்து கேட்டார். அங்க வந்து சீஃப் மினிஸ்டர் கூட அவங்க பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. நரேந்திர பாய் சாயங்காலம் சாப்பிட்ற டைம்ல 7 மணிக்கெல்லாம் அங்கெல்லாம் குஜராத்லாம் சாப்பிட்டுருவாங்க. அப்பாவது வீட்டுல லைட் இருக்கணும், அதை மட்டும் நீ கொண்டு வந்தா ரொம்ப பாராட்டுவேன். அவருக்கு அது மனசுல அப்படியே இருந்துட்டே இருந்தது. அவர் வந்து ஆபீஸ்ல வந்து அதை பத்தி மீட்டிங் போட்டாரு. எலக்ட்ரிசிட்டி போர்டு குஜராத்ல பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்ல, ஒண்ணு வந்து ஒரே ஒரு ஃபீடர் தான் இருக்கும் கிராமத்துல எல்லாம். அந்த ஒரு ஃபீடர் தான் அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க அண்ட் வில்லேஜுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க. இப்போ வந்து விவசாயத்துக்காக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், மேக்சிமம் 10 மணி நேரம் தான் தருவாங்க. பாக்கி இருக்கிற 14 மணி நேரம் கிராமத்துக்குள்ளேயும் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அதுதான் அந்த பெரியவர் இவரை ஞாபகப்படுத்தினார். அவர் கேட்டார், இந்த 2 ஃபீடர் இருக்குல்ல, வில்லேஜ் போற ஃபீடரு, அது விவசாயத்துக்கான ஃபீடரு தனியா போட்டு கிராமத்துக்குள்ள போற ஃபீடரு தனியா போட முடியுமான்னு ஆபீசர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப செலவாகும், அதெல்லாம் சொன்னாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, மேசானா டிஸ்ட்ரிக்ட்ல கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்கு, அந்த ஒரு கோஆபரேட்டிவ் பேங்க்ல 10 கோடி ரூபாய் கடன் வாங்கினார். கடன் வாங்கிட்டு ஒரு தாலுகால அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அது ஒரு வருஷத்துல முடிச்சிட்டாரு. அவர் முடிச்ச பிறகு திருப்பி ஒரு மீட்டிங் போட்டு, என்னால இந்த ஒரு தாலுகாக பண்ண முடியும், பண்ண ஒரு வருஷத்துல நீங்க ஏன் அந்த ஸ்டேட் ஃபுல்லா ஏன் பண்ண முடியாது? அதுக்கப்புறம் தான் எல்லா ஆபீசர்ஸும் ப்ராமிஸ்டும் சொன்னாங்க, கண்டிப்பா பண்ணி தரோன்னு. ஒரு 3 வருஷத்துல 2 ஃபீடரும் செப்பரேட் ஆச்சு எல்லா கிராமத்திலும். அது விளைவு என்ன? முதல்லலாம் வீட்டுக்குள்ள அந்த கிராமத்துக்குள்ள எப்போ குடி தண்ணீர் கொடுக்கணும்னு சுவிட்ச் ஆன் பண்ணோம், மோட்டார் ஆன் பண்ணோம். கரண்ட் வந்து 7 மணிக்கும் வரலாம், 12 மணிக்கும் வரலாம், சாயங்காலம் வரலாம். அப்ப அவங்க தினசரி வேலைகள் 7 மணிக்கு ஆரம்பிக்காது. இந்த ஃபீடர் சேஞ்ச் ஆனா 7 மணிக்கு கரெக்டா அவங்க பம்ப் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லா வீடுகளிலும் குடிநீர் தண்ணி கிடைக்கும். ஒரு 10 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ஃபிக்ஸ் டைம். அவங்க அந்த லைஃபே வந்து ரொம்ப ரெகுலேட் ஆச்சு. 10 மணிக்கு 11 மணிக்கு அப்புறம் எல்லாம் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் 24 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, ஃபேன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் வந்தது, ஏர் கண்டிஷனர் வந்தது. இப்படி பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் இருக்கிற இந்த லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. குஜராத்ல சௌராஷ்டிரான்னு ஒரு இடம் இருக்கு. கட்ச் அண்ட் சௌராஷ்டிரால வந்து எல்லாரும் பிசினஸுக்காக பாம்பே ஷிஃப்ட் பண்ணாங்க. வயசான அப்பா அம்மாவோட அவங்க கூடவே தங்குவாங்க. வருஷத்துல ஒரு 15 நாளைக்கு சொந்த நாட்டுக்கு வருவாங்க. பட் இந்த வசதியெல்லாம் வந்த பிறகு, இந்த கரண்ட் 24 மணி நேரம் கரண்ட் வந்த பிறகு, அந்த முதியோர்கள் எல்லாம் முதல்ல வந்து 1 மாசம் தங்கினாங்க, 2 மாசம் தங்கினாங்க. இப்ப பார்த்தோம்னா 10 மாசம் இங்கே குஜராத்ல தங்குறாங்க. வாட் ஐ வாண்ட் டு சே, திஸ் இஸ் a change you can make about this. அவரோட கன்விக்ஷன் வச்சிருந்தாரு, என்னால் முடியும். அதனால்தான் அந்த ப்ரோக்ராம கொண்டு வந்தாரு. இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி எக்கச்சக்கம் எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். அவருக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா கிராமங்களும் போவார். அவர் அந்த கிராமங்கள் எப்படி போவார்னா, ஸ்ட்ரெயிட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல தான் போவாரு. ஸ்கூட்டர்ல தான் உள்ள கிராமங்கள்ல சுத்தி பார்ப்பாரு. அந்த அனுபவங்களை வச்சு அவரோட பாலிசிஸ் எல்லாம் பண்ணாங்க. லெட்டன்ஸ் இந்த ரூரல் ஏரியாஸ், நார்த்ல எல்லாம், நார்த் இந்த ஈஸ்டர்ன் ஏரியாலாம் ஒரு மேஜர் பிரச்சனையாக இருந்தது. லேடிஸ் கேன் கோ டு ஃபார் திஸ் திங் ஒன்லி ஆஃப்டர் 7 o'clock in the night. எல்லாருக்கும், எல்லா கிராமங்களிலும், எல்லா வீடுகளுக்கும், சொந்த வீடுக்கும் இந்த கழிவறை கட்டி சிறப்பு ப்ரோக்ராம் எடுத்தாரு. இது வரைக்கும் 18 கோடி கழிவறைகள் லெட்டன்ஸ் கட்டியிருக்காங்க. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் இதனால உங்களுக்கு ஓட்டு ஒன்றும் கிடைக்க போகுது இல்லை. யூ நாட் கோயிங் டு 18 கோடி லெட்டர் கட்டணும், அதுக்காக ஓட்டு யாரும் போட மாட்டாங்க. இல்லப்பா, திஸ் இஸ் த டிக்னிட்டி ஆஃப் விமன் ஆஃப் இந்தியா. அதனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த கன்விக்ஷன் வச்சுட்டு அவர் எல்லா ப்ரோக்ராம்ஸும் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவாரு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு,
40 வருஷம் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு. ஒரு குஜராத்தில் ஒரு ட்ரைபல் ஏரியா, டிஸ்டன்ட் ட்ரைபல் ஏரியா, கிராமத்துக்கு போனாரு. அந்த சோட்டா உதயபூர்னு ஒரு இடம், அதுல அங்க இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் சோட்டா உதயபூருக்கு வந்திருக்காங்க. அவர் பஸ் காத்துட்டு இருந்தாரு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அங்க இருக்கிற ட்ரைபல் மக்களும் காத்துட்டு இருந்தாங்க. பஸ் வருது, பட் யாரும் ஏற மாட்டேங்க. அந்த மாதிரி 2-3 பஸ் போனோன்னா இவர் கேட்டாரு, ஏன்பா 3 பஸ் அங்க சோட்டா உதயபூர் போகுது, நீங்க ஏன் ஏறலன்னு. இல்ல, எக்ஸ்பிரஸ் பஸ் வருது. எக்ஸ்பிரஸ்ல நீங்க ஜாஸ்தி காசு போட்டுக்கணும். இல்ல ரொம்ப ஸ்பீடா போகும். So people need speed and people are prepared to pay for that. அந்த அனுபவம் வச்சுட்டு அவரு வந்தே பாரத் தொடங்கினாரு. இப்போ எல்லா ஸ்டேட்லயும் வந்தே பாரத் ட்ரெயின் பாப்புலர் ஆச்சு. அதே மாதிரி அவர் சொன்னாரு, இந்த புல்லட் ட்ரெயின், ஃபாஸ்ட் ட்ரெயின் 300-350 கிலோமீட்டர் பர் அவர் போற ட்ரெயின் ஏன் இந்தியாவில் வரக்கூடாது? அது பார்க்கறதுக்காக நம்ம ஜப்பான்ல போய் தான் பார்க்கணுமா, கனடால போய் தான் பார்க்கணுமா? இட் இஸ் பாசிபிள் இன் இந்தியா. அதுதான் சொன்னாரு, we can, நம்மளால் முடியும். அது இப்போ அகமதாபாத் டு மும்பை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், ஹை ஸ்பீட் ட்ரெயின் அடுத்த வருஷம் அது இனாகிரேட் ஆக போகுது. 1000 கிலோமீட்டர் தூரம் 3 மணி நேரத்தில் கவர் பண்ண போறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு சி. போன வாரம் தான் அவரை அனௌன்ஸ் பண்ணாரு. இதே மாதிரி 6 ட்ரெயின் வேற, சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு ஹைதராபாத், புனே டு மும்பை, டெல்லி டு வாரணாசி, வாரணாசி டு சில்குரி. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு பாருங்க. ஸோ ஸ்பீட், மாடர்னிட்டி, ஐகானிக் ப்ராஜெக்ட் நம்ம திங்க் பண்ண முடியாது. இப்போ நர்மதா டேம் கட்டினாங்க, அதுக்கு இனாகிரேஷனுக்கு வந்திருந்தாரு. அப்ப சொன்னாரு, இங்க ஐ வாண்ட் த டாலஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் சர்தார் பட்டேல், உலகத்திலேயே ஹையஸ்ட் ஹைட் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு ஆஃப் சர்தார் பட்டேல். அது நான் ஃபுல்லாக கான்கிரீட் போட்டு ஃபுல்லாக பிராஸில் கட் பண்ணி, அதுக்கு நடுவில் ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்டில் மேலே போனோன்னா இந்த செஸ்ட் ஹைட்டில் இருந்து அப்படியே டேம் அந்த எல்லாம் சுற்றி பார்க்கலாம். நம்மளால பண்ண முடியும். வி ஸ்டார்டட் இட். 3500 கோடி ரூபாய் செலவு இருந்தது. பட் ஸ்டில் அந்த ட்ரைபல் ஏரியாவில் அது அவர் கட்டினார். இன்னைக்கு கேவிடியா என்ற பேரில் அது குஜராத்தில் மிகப்பெரிய, இந்தியாவிலே மிகப்பெரிய டூரிஸ்ட் சென்டராக வளர்ந்திருக்கிறது. ஸோ அதான் அவருடைய விஷன். ஹிஸ் விஷன் இஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். நம்ம இந்திய மக்கள் இதெல்லாம் பண்ண முடியும்னு அந்த தென்னம்பிக்கை எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்தேன். அந்த மாதிரி எவ்வளவோ அவர் டச் பண்ணாத ஒரு ஃபீல்டும் கிடையாது. அவரு எந்த ஃபீல்டு இருந்தாலும் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அந்த 40-50 வருஷம். அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20,000 கிராமங்கள் போயிருப்பார். அவர் எவ்வளோ டவுன் போயிருப்பார். அண்ட் அவர் எல்லாரையும் கேட்பார். ஆஃபீஸர் கேட்குறதோ, மினிஸ்டர் கூட டிஸ்கஷன் பண்ணுறோம், அதே ஆர்வத்தில் ஒரு ஆர்டினரி மேன் வந்தால் கூட அவர் கூட பேசுவார். எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பார். அவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் திங்க் பண்ணி அதிலிருந்து பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரதமர் கிடைத்ததுக்கு நம்மளோட பாக்கியம். இட் இஸ் அவர் லக். And I really pray to God that He's given long life to serve the country for further progress.